தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தோட்டத்திற்கு இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணு வேலு நாச்சியார் பெயர் வைத்து பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கல்லூரியானது 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உலகெங்கும் பணிகளை தொடர்கின்றது. இந்த கல்லூரியில் கல்வி போதிப்பது மட்டுமின்றி மாணவர்கள் திறன் சார்ந்த பல்வேறு வகையான மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரிய வகை மர வகைகளும் கொடிச்செடிகளும் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஓங்கி வளர்ந்து சுவாச காற்று தருகின்ற பல்வேறு மரங்களும் இங்கு காட்சியளிக்கின்றன. இயற்கை என்பது விலங்குகளின் வாழ்விடமாக இருந்து வருகின்றது. கல்லூரியில் நடைபெற்ற இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் நிதி நல்கையுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த 2 நாட்கள் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட புதுவை பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை மூத்த பேராசிரியர் நளினி, டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் அந்தோனி ஜோசப் மற்றும் பீகார் பாட்னா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் குரு பிரகாஷ் பஸ்வான், கேரளா மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஜோசப் கோயிப்பள்ளி, புதுவை மாநில கல்லூரி பேராசிரியர்களும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த பேராசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியாவில் முதன் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியாரின் பெயர் தாங்கிய பெயர் பலகையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அவரின் தியாகத்தை போற்றி நினைவு கூர்ந்தனர். உலக காசநோய் தின